கருத்தை சொல்ல அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. கருத்தை சொல்ல விடாம எதிர்கட்சி தலைவருங்கிற சும்மாவது எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டு பேசக்கூடாதுன்னா என்ன சொல்றது? முதலமைச்சருக்கு அடுத்தபடியா எதிர்கட்சி தலைவருங்கிறாங்க. கேட்டான் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது எல்லா மந்திரியும் போ நான் உட்கார்றேன். ஆனால் என்னையும் பேச அனுமதிக்க வேண்டாம். அப்படி நீங்க திரும்ப எவரோ ஒருத்தர் கையை நீட்டி பேசுறாரு, என்ன நீ கை நீட்டி பேசுறேன்னு கேட்டால் அது தப்புங்கிறாங்க. அவர் யார் சொன்னதுன்னா 19 பேசும்போது என்ன பிரச்சனை கொண்டாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். கையை நீட்டி பேசணும்னா எங்க ஆளுகளும் சும்மா இருக்க மாட்டாங்க, யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. சவால் விட்டாங்க. சங்கரங்கோயில்ல தைரியமாக இருந்தால் திறன் இருந்தால் சந்திச்சு. நான் என்ன சொல்றேன், போன உள்ளாட்சியில நீங்க ஒரு கட்சியிலும் ஜெயிக்கலையா? அப்ப போனல கூட்டணி தானே இருந்தீங்க, அப்ப எங்க ஜெயிச்சீங்களா? இன்னைக்கு உள்ளாட்சியில இருந்து திறன் இருந்தால் செய்யுங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியா நீங்க 1008 குத்தம் பண்ணுவீங்க. யாருக்கு வெளியே தெரியும் இவங்க தப்பு பண்றது? யாருக்கு தெரியும்? நான் அதான் கேட்டேன். உள்ளாட்சியில நாங்க ஏதாவது வன்முறை நடந்ததா, இடத்துல நடந்ததா, அதிகாரம் வச்சு நீங்க பண்ணது யாருக்கு தெரியும்? கவர்னர் ஆட்சி வரட்டும், நின்று பாருங்க தேர்தல், அப்ப சந்திப்போம். திறன் யாருக்கு திறன் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு பேசுறாங்களே ஜெயலலிதா, அன்னைக்கு பேசுற திறன் இருக்கா இல்லையான்னு. இன்னைக்கு உள்ளாட்சியில் நாங்க ஜெயிச்சுங்கிறாங்க. போன இடைத்தேர்தல் ஒரு தேர்தலில் கூட அவங்க ஜெயிக்கல. டெபாசிட் போன பெண்ணகரத்தை மறந்துட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் தோத்த வரலாறு ஜெயலலிதா அவர்கள் தான் பருவூர்ல தோத்தாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணும்? இதை பத்தி சொன்னா அவங்க பேசுறதுக்கு யார் பேசுறாலும் மந்திரி பேசும்போது எந்திரிக்க சபாநாயகத்தோட ஒத்துக்கிறேன், சந்தோஷம். பேசக்கூடாது. அதற்காக எங்களை எதையுமே பேச விடாம மந்திரி பேசுறான்னு என்ன பேசுறோங்கிற எங்களோட கருத்தை கேட்கணும். கருத்தை சொல்ல அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க.